சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றம் குறித்து எல்லோருக்கும் சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பெயர் எதனால் வெளிவந்துச்சு, அந்த வெளிவந்ததுக்கு யார் யாரெல்லாம் காரணம், அது ஊடகத்துறை செய்த வேலையா அல்லது காவல்துறை அது கசிய விட்டுச்சா அல்லது திமுகவை சார்ந்த இணைய கூலிகள் அவங்க கசிய விட்டாங்களா, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இப்படி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கிய அந்த காமக்கொடூரன் அவனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவன் திமுகவுடைய உறுப்பினரே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் இணைய ஹைனாக்கள் கூட்டம் சொம்படிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ உண்மையிலுமே யார் இதுல பாதிக்கப்பட்டிருக்கா, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டியது அறமா அல்லது பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவன் பக்கம் நிற்க வேண்டியது திமுகவினுடைய அறமா? அனைத்தவர்களுக்கும் அசுரன் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவியினுடைய வழக்கு, இந்த வழக்குல எஃப்ஐஆரினுடைய அந்த நகல் எப்படி வெளிவந்துச்சு, ஊடகத்துறையில் இருக்கிறவங்க சில பேர் அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக அதை எடுத்து வெளியே போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது ஊடகத்தை சார்ந்தவங்க போட்டாலோ அல்லது திமுகவினுடைய இணைய ஐடிவிங்க அடுத்தவங்களுடைய செல்போன் உரையாட திருடி போடுறது, அடுத்தவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை எடுத்து வெளியில போடுறது, இந்த மாதிரி அதை அரசியல் லாபத்திற்காக அவங்களுடைய அரசியல் அரிப்புக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கல்ல, அவங்க போட்டிருந்தாலோ யார் போட்டிருந்தாலும் தவறு தான். பெண்கள் சம்பந்தமான வழக்கு, அதுவும் பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது, அந்த எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வைக்கணும், அது ஆன்லைனில் கூட எடுக்க முடியாது, சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மட்டும் அந்த எஃப்ஐஆர் நகலை பெற்றுக்கொள்ளலாம். பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சார்பாக அவங்களுக்கு ஆதரவாக அல்லது எதிர்த்தரப்பில் பாதிப்புக்கு உள்ளாக்கின அந்த நபர் அவங்களுடைய வழக்கறிஞர் மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை அதுவும் நீதிமன்றத்தில் போட்டு தான் வாங்க முடியும். ஆனால் அது நீதிமன்றத்திற்கு போடுவதற்கு முன்பாக இது எப்படி வெளியாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலைங்க. நானும் பார்க்குறேன், எவனாவது ஒருத்தன் சரியாக அதை பதில் சொல்லியிருப்பான். இந்த எஃப்ஐஆர் இவருனால தான் வெளிவந்துச்சு. இப்போ ஏற்கனவே திருச்சியில் எஸ்பி வருண்குமார் இன்னைக்கு டிஐஜியாக ப்ரமோஷன் பெற்றிருக்காரு. அவர் அண்ணன் சாட்டை துறைமுருகனுடைய அலைபேசியை எடுக்கிறாரு, ஒரு வழக்கில் கைது பண்றாங்க, தென்காசியிலிருந்து கூட்டிட்டு திருச்சியில் ரிமாண்ட் பண்றாங்க. அப்ப அவருடைய செல்போன் பறிக்கப்படுது. அந்த செல்போன்ல இருந்த உரையாடல்கள் திருச்சி சூர்யா சிவான்னு ஒரு புரோக்கர் பையன் இருக்கனால மாமாக்கார பையன், அந்த மாமாக்கார பையனுடைய எக்ஸ்போ வலைதளத்தில் அது வெளியிடப்படுது அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறோம். அது எப்படி வெளியாச்சோ அதே போல தான் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவனுடைய இந்த எஃப்ஐஆரும் வெளியாயிருக்கும். ஏன்னா திமுகவில் இருக்கிற இணைய ஹைனாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பக்கம் தப்பே இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவாங்க, அவங்க பக்கம் என்னதான் குற்றம் இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவாங்க. ஏற்கனவே வெள்ளம் உருகுச்சு, அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பேர் வச்சாங்க பாருங்க, அதுலயே இவங்களுடைய தரம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். உண்மை இவங்க மக்களுக்கு விநியோகிக்கின்ற அந்த நியாய விலை கடையில் கொடுக்குற வெள்ளம் உருகிருச்சு அப்படின்னா அது தரமற்ற வெள்ளத்தை வாங்கி கொடுத்தான். அந்த வெள்ளம் உருகுனதுக்கு மெல்டிங் பாயிண்ட்னா அந்த வெள்ளத்துக்குள்ள பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னாருங்கிறதுக்காக அப்பனையும் மகனையும் சிறைப்படுத்தி உடனடியாக அவங்கள காவல்துறை கஸ்டடிக்கு எடுத்துட்டு போனாங்க. என்னன்னா இந்த அரசின் மீது யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாது, பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், பானிபூரி விற்கிறவன், இவனை எல்லாம் தேடி தேடி கைது பண்ணிச்சு தமிழ்நாட்டுடைய காவல்துறையும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கமும். ஆனா இந்த சம்பந்தப்பட்ட இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக இந்த மாணவனுடைய வழக்குல அந்த ஞானசேகரனை கைது செஞ்சிட்டோம், துரிதமாக செயல்பட்டோம்னு திரு அருண் அவர்கள், அவர் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அவர் ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்காக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக எல்லா வேலையும் அவர் துரிதமாக செயல்பட்டாரு அப்படின்னு அவர் மீது ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் அந்த மரியாதையை அவரே கெடுத்துப்பது போல இந்த மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் ஒருத்தருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு, ஞானசேகரனுக்கு மட்டும்தான் தொடர்பு அப்படின்னு அவர் எதை வைத்து முடிவு செஞ்சாருன்னு தெரியல. சம்பந்தப்பட்ட அந்த மாணவியை நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சு அந்த விசாரணையினுடைய முடிவில் இதை சொல்லியிருந்தா பரவாயில்ல. குற்றச்சாட்டு அந்த மாணவி போய் புகார் கொடுத்த அடுத்த நொடியே இதில் ஞானசேகரனுக்கு மட்டும்தான் தொடர்பு அப்படின்னு எதை வைத்து அவர் சொன்னாருங்கிறத தெரியல. அதைத்தான் நீதிமன்றமும் கேள்வி கேட்டு விசாரணை முழுமை அடையாம விசாரணையினுடைய அறிக்கைகளை நீங்கள் தாக்கல் செய்யாம வெறும் எஃப்ஐஆர் மட்டும் வச்சுக்கிட்டு இவர் மட்டும்தான் பாதிப்புக்கு உள்ளாக்குனாரு, இவர் மட்டும்தான் காரணம் எதை வச்சு சொன்னீங்கன்னு நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கு. அதே நீதிமன்றம் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, இதை நீங்க அரசாங்கத்திட்ட கேட்டுட்டு பேட்டி கொடுத்தீங்களா, விசாரணை முடிவடையாம என்ன வழக்குன்றதே தெரியாம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்க, இது எதுவுமே தெரியாம அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அவர் அருண் பேட்டி கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வியையும் நீதிமன்றம் கேட்டிருந்துச்சு. அதுக்கு அரசாங்கத்து தரப்புல பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு, அருண் அவர்கள் பேசியது எல்லாமே சரி, ஆமா உங்களுக்காக பேசினா நீங்க சரி தானே சொல்லுவீங்க, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நீங்க சரி தான் சொல்லுவீங்க. இப்ப எதிர்க்கட்சிகள் இதை கேள்வி எழுப்புறாங்க. அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல அந்த பெண் கொடுத்த அந்த புகார்ல யாரோ ஒரு நபரிடம் தொலைபேசியில் அவங்க பேசினாங்க, அவர் பேசும்பொழுது சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாருன்னு மாணவி அவங்களுடைய புகாரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க.
இப்போ அதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அது யாராக இருந்தாலும் அவங்க அந்த சார் யாரு அப்படிங்கிறத கேட்டுக்கணும். அந்த சார் யாரு, அவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, ஞானசேகரனுக்கும் அவருக்கும், அதுவும் அந்த சமயத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவ்வளவு சீரியஸாக யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க? இந்த விசாரணை வளையத்தை இவங்க நீட்டிக்கவே இல்லை, அந்த பக்கம் இவர்கள் போகவே இல்லை. ஆனால் அதில் ஞானசேகரன் மட்டும்தான். அதுக்கு அருண் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் ஃபோனை வந்து ஏரோப்ளேன் மோடில் போட்டார், ஃபோன் பேசினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண் அந்த இடத்துல இருந்தவங்க அவங்க சொல்றாங்க இவர் ஒருத்தட்ட போன்ல பேசினாருன்னு. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி அருண் அவர்கள் அவர் ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாரு, அவர் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் பிடிச்சோம் அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு போய், எதுக்கு இவ்வளவு முரண்? நீங்கள் சட்டப்படி ஒருத்தன் பாதிப்புக்கு உள்ளாகிறீங்க, அவன் திமுக காரனா இருந்தானே, அதிமுக காரனா இருந்தானே, யாரா இருந்தா என்ன, பாஜக இருந்தானே, காங்கிரஸா இருந்தானே, பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்துருக்காங்கன்னா எவன் பாதிப்புக்குள்ளாகனா அவனை கைது பண்ணி சிறைப்படுத்தி அவனுக்கு என்ன தண்டனையை பெற்றுக் கொடுக்கணுமோ அதைத்தான் காவல்துறை செய்யணுமே தவிர அவனுக்கு முட்டு கொடுத்து அவனை காப்பாற்றுகின்ற வேலையில் ஏன் ஈடுபடணும்? இப்போ எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு அண்ணாமலை, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், இவங்க எல்லோரும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதில் சம்பந்தப்பட்ட அந்த சார் யாரு, யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வியை ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். இப்போ இதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன பதில கொடுப்பீங்க? யார் அந்த சார் சொல்லுங்க சாரே, சாரே கொஞ்சம் விழிச்சிட்டு போங்க சாரே, அந்த சார் யார் சாரே, அந்த சாருங்கிற நபருக்கும் அந்த ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு? இது முதல் வழக்கா? பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த புகாரில் இன்னைக்கு ஞானசேகரனை கைது பண்ணியிருக்கீங்க. கைது செய்ததற்கு அப்புறம் தான் தெரியுது ஞானசேகரன் என்கின்ற அந்த பாலியல் குற்றவாளி, அந்த கஞ்சா குடிக்கி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இந்த பொம்பளை பொறுக்கி ஏற்கனவே ஒரு வழக்கில் இதே மாதிரி ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான்ற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இது இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணா, ரவுடிசம் பண்ணா, பிரியாணி கடையில் அடிச்சு போடுங்கண்ணா, பஜ்ஜி கடையில் திருடித்துனா அப்படின்னு இவன் மீது எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்புல ஒத்துக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூக குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபரை, ஹேபிச்சுவல் அஃபண்டர், ரெகுலர் அஃபண்டரை நீங்கள் எப்படி வெளியே விட்டீங்க? மற்றவர்கள் மீது தேடி தேடி குண்டாஸ், நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டா அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தி உடனடியாக அவருக்கு குண்டாஸ் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தீங்களே. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க மீது பொய் வழக்குகள் போட்டு, பிட்டப் கேஸ் போட்டு அவங்களுக்கு எப்படியாவது குண்டாஸ் அடிச்சிடணும், நாம் தமிழர் கட்சினாலே 6 மாதம் அவன் சிறைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அந்த வன்மத்தோடு செயல்பட்ட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உங்கள் கட்சியை சார்ந்த ஞானசேகரன், நீங்கள் ஞானசேகரன் திமுக இல்லை அப்படின்னா நீங்கள் உளுத்தவலாம் முடியாது. அண்ணன் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர், அவருடைய வீடு, அவர் நேரடியாக அந்த ஞானசேகரனுடைய வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் உட்காந்து பிரியாணி தின்ன புகைப்படத்தை அண்ணன் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்காரு. நீங்க வேணா எங்க அப்பன் குதிரைக்குள்ள, எங்க அப்பன் குதிரைக்குள்ள நீங்க சொல்லலாம்டா, மண்டமலக்க கொண்டைய மறந்துட்டாங்கிற மாதிரி திமுகவினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் மா சுப்பிரமணியனை அவருடைய போஸ்டை வெளியிட்டிருக்காரு. இந்த ஞானசேகரன், இந்த காம கொடூரன், இந்த பாலியல் குற்றவாளி, இந்த கஞ்சா குடிக்கி, இந்த பொம்பளை பொறுக்கியிருக்கால ஞானசேகரன், இந்த ஞானசேகரன் வீட்டுக்கு போய் எதுக்காக அண்ணன் மா சுப்பிரமணியன் சாப்பிடணும்? ஒருவேளை அந்த சார் யாராக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லை? ஏன்னா ஏற்கனவே இப்போ திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞானசேகரன் அப்படிங்கிற அவன் தப்பு பண்ணிட்டான்னா நீங்க எப்படி திமுகவை குறை சொல்றீங்க, எப்படி திமுகவோட தொடர்பு படுத்தி பேசுறீங்க, இந்த ஞானசேகரன் வேற, அதே சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த ஞானசேகரன் வேற அப்படின்னு அவர் வீட்டுக்கு போய் இந்த கரிகாலன் கீக்கு அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், இந்த கீக்கு, அந்த கீக்கு வந்து அங்க வீட்டில் போய் இவர் தாங்க ஞானசேகரன், இந்த பாருங்க கேலண்டர்ல இருக்கு, இந்த பாருங்க போஸ்டர்ல இருக்கு, இந்த பாருங்க பிளெக்ஸ்ல இருக்கு. அட பரதேசி, மா சுப்பிரமணியன் சொல்றாரா, அவர் வீட்டுக்கு போய் ஞானசேகரன் வீட்டுக்கு போய் அந்த குற்றவாளி வீட்டில் போய் அவர் சாப்பிட்டது அந்த போஸ்ட் அவருடைய பதிவுலேயே இருக்கு. சரி, அவன் திமுக காரணம் இல்லை, அப்புறம் ஏன் மா சுப்பிரமணியன் அவர் வீட்டில் போய் சாப்பிடணும்? மா சுப்பிரமணியன் அண்ணன் வந்து எல்லார் வீட்லையும் போய் சாப்பிட்ற அளவுக்கு அப்படி வந்து ரொம்ப இயல்பா இருக்கக்கூடியவரா? இந்த பாலியல் குற்றவாளியோட அண்ணன் மா சுப்பிரமணியனுக்கு என்ன தொடர்பு? இதைத்தான் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை வைத்து அதிமுக ஆட்சியை குறை சொல்லணும் அப்படின்னு இவ்வளவு பேச்சு பேசுனீங்களே. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நம்ம ஆதரிக்கல, அதிமுக நம்ம ஆதரிக்கல, ஆனால் அதிமுக செய்தது குற்றம்னா திமுக செஞ்சது குற்றம் தானடா. நீ பொள்ளாச்சி விவகாரத்தை பேசுனீல்ல, இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள யார் அவன் படிக்கின்ற மாணவனா? ஞானசேகரன் படிக்கின்ற மாணவனா? மாணவரணி துணை அமைப்பாளரா சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கிறவன். அவன் எப்படி கல்லூரிக்குள்ள போனா? அவன் ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போகணும் கேட்டால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனுடைய மனைவி வேலை பார்க்குதான். அவன் மனைவி வேலை பார்க்குதுன்னா இவனை ஏன் நீ உள்ள அனுமதிச்ச? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள யார் வேணாலும் உள்ள போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் பல்கலைக்கழக வளாகத்தை வச்சிருக்கீங்களா? நீங்கள் அதுக்கு கட்டுப்பாடு வச்சிருந்தா இந்த குற்றம் நடந்திருக்காதுல்ல. அப்ப எதையுமே உங்களுக்கு செய்ய தெரியல. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அது அப்படி இப்படி, அதுல வந்து அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அவருடைய மகன் சம்பந்தப்பட்டிருக்காரு, இப்ப யார் சம்பந்தப்பட்டிருக்காரு? சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் யார்? சம்பந்தப்பட்ட அந்த சார் யார்? சம்பந்தப்பட்ட அந்த ஞானசேகரனுக்கு உதவியது யார்? ஆடி கார் எடுத்து வந்தது யார்? இதுக்கு மட்டும் திமுகவுடைய உண்மை உடன்பிறப்புகள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இதே உத்தரப்பிரதேசத்தில், அசாமில் நடந்துருச்சு, பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமை நடந்துருச்சு. பிஜேபி கட்சியே இப்படித்தான், பிஜேபி ஆட்சி நடத்தினாலே அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறீங்களே. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு பேசுகிற தமிழ்நாட்டில்
பெண்களை முன்னேற்றுவதற்காக அரும்பாடுபட்டு இருக்கிற திராவிட முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் ஆளுகின்ற இந்த மாநிலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. இதை தட்டி கேட்கறதுக்கு ஐயா ஸ்டாலினுக்கு தெம்பு இல்லையா? இதை என்னன்னு கேட்கறதுக்கு உதயநிதிக்கு தெம்பு இல்லையா? இல்லை இது என்னதான் பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு கல்வித்துறை அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்களே, 2 பேருக்கும் அது வாயில் எதுவும் வரலையா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உள்ள வந்தான், இதுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம் கொடுக்குமா? இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் தலையிட்டு அதை வழக்கு விசாரணை நடத்துறாங்க. ஒரு பக்கம் சிபிஐக்கு மாற்றணும், சிஐடிக்கு மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ காவல்துறையுடைய வேலை என்னவா இருக்கீங்க? காவல்துறை எதையுமே கண்டுக்கிறது இல்லை. நீங்க நல்லா பாருங்களேன், இவங்க பிஜேபியை குறை சொல்லி திமுக தப்பிக்க பார்க்கும். பிஜேபியை காரணம் காட்டி இங்க அரசியல் செய்யும் திமுக. ஆனா இவங்க கட்சிக்குள்ள எல்லாரும் செய்வான். செய்யலையா? மகளிரணி செயலாளரை இளைஞரணி செயலாளர் இடுப்பு பிடிச்சிக்கலான்னு திமுகவில் கரூர்ல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க மேல? காவல்துறை அதிகாரி பெண் காவலர்களுக்கு அக்கா கனிமொழி கலந்துகிட்ட ஒரு கூட்டத்தில் அங்க பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தான். அவனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா? இந்த பக்கம் சிவகாசி பக்கத்தில் அங்க இருக்கிற இளைஞரணி பொறுப்பாளர் அங்க இருக்கிற பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான், நடந்து போன சாலையில போன பெண்களுக்கு தொல்லை கொடுத்தான்னு அங்க ஒரு குற்றச்சாட்டு. யாருன்னு பார்த்தா திமுக காரன். இப்ப கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆவுடையார் கோவில்ல மருத்துவமனையில் இருக்கிற செவிலியரை நிர்வாண படம் எடுத்து அவன் காட்சிப்படுத்தி மிரட்டிட்டு இருந்திருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா திமுக காரன். இப்படி பாலியல் குற்றங்கள்ல அதிகமாக ஈடுபடுறது, இந்த மாதிரி ஈனத்தனமான சில்லறத்தனமான கேவலமான வேலையில திமுகவினுடைய கழகம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன் மவுண்ட் ரோட்ல ஓட விட்டு பேசின வரலாறு யாருக்கும் தெரியாதா? யாரை ஓட விட்டாங்க, யார் பின்னாடி துரத்திட்டு ஓடினதுங்கிறது தெரியாதா? யார் போய் கொடுத்த வீட்டில் போய் காசு கேட்டு திருப்பி வாங்கிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியாதா? அப்ப திமுகங்கிற கட்சி முழுக்க முழுக்க இந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்தவன் மீது பழி போடுறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியே கிடையாது. சக்திவேல்னு ஒருத்தர் சென்னையில் ஏதோ ஐடி நிறுவனம் வச்சிருக்காராம். அவர் பாலியல் சீண்டலுக்கு கூப்பிட்டாரு. அவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. எதுக்குடா அப்படி அவதூறு பரப்புறீங்க? உன் கட்சிக்குள்ள உன் முதுகுக்கு பின்னாடி 1000 அழுக்கு இருக்கு, அந்த அழுக்க தொடங்கடா அப்படின்னா அவன் முன்னாடி பாரு அழுக்கு இருக்கு. அது அழுக்கே கிடையாது, அவன் யாருன்னே தெரியாது. அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலியமா ஒரு ப்ராபகண்டா ஒரு விளம்பரம் பண்றதுக்கு வந்த நபர். அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் என்னமோ கட்சியில மாநில ஐடி விங் பொறுப்பாளர் மாதிரியும், அவர் என்னமோ கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து இங்க வச்சிருந்தது மாதிரியும் அவதூறுகளை அள்ளி வீசுவது. யார் மீது நீ அவதூறு வீசுற? முதல்ல திமுகங்கிற கட்சி அந்த கழகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறியா? நீ பெண்களுக்கு உன் கட்சியில் சம பங்கு கொடுக்குறியா? சம உரிமை கொடுக்குறியா? இங்கு பெண்கள் கவுன்சிலராக நிறுத்தப்படுறாங்க, பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க, பெண்கள் மேயர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கணவர்களும் அவர்களுடைய அல்லக்கைகளும் அவர்களுடைய தண்டசுவர்கள் அவங்களுக்கு சொம்படிக்கிறவன் இவன் தான் அங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான். சென்னையில் கேட்கலையா? கவுன்சிலர் புருஷன் போய் 10 லட்சம் ரூபா காசு கூட அப்பதான் வீடு கட்ட விடுவேன்னு. இப்படி எல்லாமே பெண்கள் முன்னிறுத்தி பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பொய் சொல்லி பெண்களை ஏமாத்தி அவங்களுக்கு இல்லத்தரசியலுக்கு 1000 ரூபா. இப்ப நேற்று புதுமை தென் திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காராம் ஐயா ஸ்டாலின். அதுக்கு தூத்துக்குடியில போய் தமிழ்நாட்டு பெண்கள் தான் டாப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் என்னது? அங்க பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஐயா ஸ்டாலின் வாய் திறந்து பேசுவாரா? சும்மா வாயில வட சூடுறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சொந்த கட்சிக்குள்ளே பாதுகாப்பு கிடையாது, சொந்த கட்சி கூட்டத்தில் காவலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்படி ஒரு கீழ்த்தரமான சட்டம் ஒழுங்கை வைத்துக்கொண்டு இவங்க பேசுறாங்க திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி. அது எப்படி ராமர் ஆட்சி? ஆமா, ராமர் ஆட்சியில் அப்படி தான் நடக்கும். நாங்கள் அதை தானே சொன்னோம். பிஜேபி எப்படி ராமர் ஆட்சின்னு போய் சொல்லி அங்கே பெண்களை அவங்க தொந்தரவு பண்றாங்களோ அப்படி இவங்களும் செய்வாங்கன்னா அதுதான் இன்னைக்கு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியே சொன்னார்ல, இங்கு ராமரின் ஆட்சி நடக்குது அப்படின்னு. அந்த ரகுபதி தான் இன்னைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அருண் அவர்கள் கொடுத்த பேட்டி நியாயமானது. அவர் சொன்னது சரி, அவர் சொன்னது உண்மைங்கிறார். அப்ப பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்தது பொய்யா? அவங்க கொடுத்திருக்கிற புகார் பொய்யா? அதுல சம்பந்தப்பட்ட போன் கால் பொய்யா? இல்ல சம்பந்தப்பட்ட ஆடி கார் பொய்யா? யார் சார் அந்த சாரு? அதை மட்டும் சொல்லுங்க சார், வேற ஒண்ணுத்துக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டாம். அந்த ஞானசேகரன் பேசிய அந்த சார் யாரு சார்?